ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஜிகே எலக்ட்ரிக்கல் கோபி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு சின்ன மேலே வந்து சின்ன ரூம் தான். இது வந்து நம்ம சென்னிமலையில் வந்து காட்டூர் ரோட்டில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும்தான். முன்னாடி வந்து ஒரு சின்னதாக சீட்டு வந்து மேலே இறக்கியிருக்காங்க. இந்த சீட் இறக்கியில் வந்து பார்த்திங்கன்னா, முடிந்த அளவுக்கு ஷார்ட்டாக தான் முடிக்கணும் காடியை வச்சு. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே இது வந்து ஆலோபிளாக்கல் வந்து ஆரஞ்சு கலத்தை வச்சுருக்காங்க. அதனால் ஒரு பக்கம் தான் காடி போட முடியும், இன்னொரு பக்கம் வந்து காடி போட முடியாது. அதனால் எல்லாமே ஷார்ட்டாக முடிச்சுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பாக்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ இந்த நேர் வந்து இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் தான், இங்கே வெறும் பாக்ஸ் மட்டும் தான் வரும். அது இந்த ஸ்பாட்லைட் ஜங்ஷனு, இது மினி ஸ்பாட்லைட் ஜங்ஷன், அதாவது டெப்த் ஜங்ஷன் தான் வச்சுருக்கோம். இல்லை மினி ஸ்பாட்லைட் வருது. அதுவாக வந்து நம்மளுக்கு இந்த நேர் ஒரு டெப்த்து ஜங்ஷன் ஒன்று உள்ளே இருக்குது. இப்போ இந்த 2 பாயிண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர் ஒரு சின்ன பாத்ரூம் இருக்குது. இதனுடைய பாயிண்ட் எல்லாமே வந்து இதில் தான் வருது. ஆனால் பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது என்ன பண்ணியிருக்குன்னா, நேர் ஓட்டை போட்டு உள்ளே தள்ளிட்டோம். இப்போ ஓட்டை போட்டி உள்ள தண்டலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கேருந்து நேர் மேலே போகுது. இப்போ மேலே போய் அங்கே ஒரு ஜங்ஷன் வச்சு மேலே அந்த பக்கம் அப்படியே அவுட்ரு, அதாவது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டியூப்லைட் கேட்டிருக்காங்க. இப்போ பைப்பு வந்து நம்மளுக்கு இது வழியாக வந்து இப்போ இங்கே வந்துடும். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு டியூப்லைட் வந்துடும். இது வேலை முடிஞ்சுது. அப்புறம் வந்து இந்த பாத்ரூம்க்கு லைன் எப்படி வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, பாத்ரூமுக்குமே இந்த சன் சைடுக்குமே நேர் வந்து நம்ம அந்த ஜங்ஷன்லேருந்து நேர் ஒரு பைப் உள்ளே தள்ளிட்டோம். உள்ளே தள்ளி இந்த பக்கம் அப்படியே இது பெட்ரூம்குள்ளே வந்தால் பார்த்திங்கன்னா பைப் வந்து நம்ம இந்த ரூம்குள்ளே தான் தூக்கியிருக்கோம். இப்போ இங்கெல்லாம் செவுறு வைக்காமல் இருந்ததுனால நம்ம இவ்வளோ தூக்கியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம மேலே ஏற்றி மேல் லைனில் வந்து அந்த பக்கம் இருந்து ஓட்டை போட்டுவிட்டு கொண்டாந்து இங்கே ஜாயின் பண்ணிடுவோம். அப்போது இந்த லிங்க் ஆகிடுச்சிங்களா, அப்படியே இந்த நேர் அந்த 2 பைப்புமே வந்து நேர் வந்து இங்கே ஒரு பாக்ஸ் வந்துடுது. இந்த நேர் பாக்ஸுக்கு வந்து நேர் ஓட்டை போட்டால் நேர் அந்த பக்கம் பாத்ரூமுக்கு ஒரு லைட்டு. ஓகேங்களா? அந்த பாத்ரூம் லைட்டு ப்ளஸ் வந்து சன்சைடு லைட்டு, சன்சைடுக்கு இந்த பைப்பு, இது எல்லாமே லிங்க் ஆகி ஒரே காடியில் உள்ளே போயிடும், ஒரே பைப்பில். அப்புறம் அதுவோ வந்து பார்த்திங்கன்னா இது பெட்ரூமு. இந்த பெட்ரூமு வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் வருது. இந்த பாயிண்ட் வந்து நேராக வந்து நம்ம இங்கே வரப்போகிறதில்ல. இது வழியாக வந்து மறுபடியும் கீழே இறங்கி இங்கே இறங்கி நேர் கீழே வந்து அப்படியே இந்த பாக்ஸுக்கு, அதாவது கீழே போய் இங்கே ஏறிடும். இங்கே ஏறி நம்மளுக்கு இந்த பாக்ஸில் தான் வந்து அந்த பாயிண்ட் வரப்போகுது. அதே மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. அதுபோக வந்து இதில் வந்து ஃபேன் பாயிண்ட்டு, அதுபோக வந்து லைட் பாயிண்ட்டு. இங்கே ஒரு லைட் பாயிண்ட் ஒன்று போட்டிருக்கோம். அந்த லைட் பாயிண்ட்டு ப்ளஸ் வந்து இங்கே ஃபேன் பாயிண்ட்டு, அப்புறம் இங்கே ஒரு பாயிண்ட்டு. பார்த்திங்கன்னா இந்த ரூமுக்குள்ளே காடி அந்தளவுக்கு குறைக்கணுமோ அந்தளவுக்கு குறைச்சிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம பாத்ரூமு. இதுக்கு வந்து அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த நேர் பாக்ஸ் போடுறது தான் வந்திருக்கும். இந்த பாக்ஸ் அதுக்கு தான் போட்டிருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி யூஸ் ஆகுது. இந்த பாத்ரூம் கூட சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி யூஸ் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்படி தான் மேலே இங்கே பாக்ஸ் போட்டுருந்தோம்ல, அந்த பாத்ரூம்குள்ளே ஓட்டை போட்டு ஒரு பாக்ஸ்னு வச்சுருந்தோம். இப்போ அங்கேருந்து இன்னொரு பைப் வச்சுட்ருக்குறோம். ஓகேங்களா? இங்கேருந்து ஒரு ஓட்டை நேர் வந்து அது இங்கே வந்து இந்த பாக்ஸ் வந்து மடி கீழே வந்துடும். வேலை முடிஞ்சது. இங்கே சுவிட்ச் பாக்ஸு, இங்கே பாயிண்ட் வந்து எல்லாமே நின்றும். மெயின் லைனு அந்த ஒரு பைப்லேயே இழுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஏன்னா அங்கங்கே வந்து ட்ராப் ஆகிறதுனால எல்லாமே நம்மளுக்கு ஒயர் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே இந்த பாத்ரூம்குள்ளே உள்ளே போனோம்னா, இப்போ அந்த பக்கம் இருந்து ஒரு ஓட்டை போடுறோம், இந்த பக்கம் வந்துருச்சு. அப்படியே வந்து நம்ம இங்கே ஹீட்டருக்கு ஒரு பாயிண்ட்டு, அதாவது 16 amps பவர் பிளாக் வைக்கிறக்கோசம் ஒரு 2 மாடலர் பாக்ஸ் வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு பாக்ஸு, அவ்வளோதான். வாட்டரில் இது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு முடிஞ்சுது. இப்போ அதுவோ வந்து பார்த்திங்கன்னா இதில் பாத்ரூம் வந்து ரொம்ப சின்ன சைஸ் தான், 3க்கு 4 அந்த சைஸ் தான் இருக்கும். இதில் வந்து அந்த கார்னரில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இப்படி பார்த்து வைக்கிறோம். அதுவாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு 2.5 அடி 3 அடிக்குள்ளே தான் கேப் வரும். அந்த கேப்பில் வந்து நம்ம வால் மிக்சரு, அதுக்கு வந்து நம்ம ஷவரு, ஹீட்ரு வந்து நம்ம ஒரு எல்போ மேலேயுமே ஒரு எல்போ கீழேயும் போடுறோம். ஏன்னா ரொம்ப இடம் பத்தாதனால அந்த மாதிரி போடுறோம். இப்போ இங்கே வந்து ஹீட்ரு மாட்டிக்க போகிறோம். அப்புறம் இங்கே பேசின் வந்து இங்கே வரதுனால அங்கே ஒரு பிராஸ் டீ போட்டுக்கலாம். பிராஸ் டீ போட்டு நேர் அந்த பைப் வந்து என்ன பண்ணுதுன்னா, வெளியே ஒரு பாத்ரூம், சின்ன பாத்ரூம் சொல்லுங்க, அதுக்கு போகுது. நேர் வந்து ஓட்டை போட்டுட்டு அந்த பக்கம் தள்ளிடுவோம். தள்ளினதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து ஒரே ஒரு டேப்பு. இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது ஒரு சின்ன பாத்ரூம் தான். இது 5க்கு 2 தான் வரும். இது வந்து குளிக்கிறதுக்கு மட்டும். இது வந்து ஒரே ஒரு டேப் மட்டும்தான், அவ்வளோதான். ஓகேங்களா? பார்த்தா இது சின்னது தான், ரூம் தான். ஆனால் வந்து ஏகப்பட்ட வேலை வந்து நம்ம ரொம்ப மைனூட்டாக பார்த்து செஞ்சால் மட்டும்தான் இந்த ஒர்க்கு வந்து கரெக்டாக பண்ண முடியும். இல்லைன்னா வந்து சிரமம்.
ஆனால் ஒயர் இழுக்கும்போது கரெக்டாக பார்த்து இழுக்கல அப்படின்னா மறந்து மாற்றி இழுத்துட்ருக்கணும். அதனால் வந்து கரெக்டாக பார்த்து இழுக்கணும். அப்புறம் அதுவாக வந்து படிக்கட்டுக்கு லைனு 2 வே. படிக்கட்டு லைன் 2 வே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வச்சுருக்கோம். வெறும் பாக்ஸ் மட்டும்தான். அதாவது பெட்ரூம்கிட்டேருந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுவிட்டு அந்த பைப் வழியாக வந்து உள்ளே வந்துடும். நாம் என்ன பண்ணுறோன்னா இது வழியாகவே பாயிண்ட் ஒயர் போட்டுவிட்டு இங்கே ஒரு பாயிண்ட் வருது, மேலே அந்த பக்கம் ஒரு ஜங்ஷன் வருது இல்லைங்க, அதுலேருந்து ஒரு ஓட்டை போட்டுவிட்டு அந்த பாயிண்ட் ஒயரை உள்ளே இழுத்து அப்படியே நேர் கொண்டு வந்து கீழே இறக்கி இங்கே வந்துடும். அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த நேரு படிக்கு லைன் ஆயிடுச்சு. இப்போ கீழ் ஃப்ளோர் இருக்குது. கீழ் ஃப்ளோருக்கு இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருந்தோம். இது வந்து கார்பெண்டர் சேகர் அப்படின்னு கூட சொல்லியிருந்தோம். அந்த பில்டிங் தான் இது மேல் ஃப்ளோரு. அப்புறம் அதுவாக பார்த்திங்கன்னா பர்கோலா லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது இந்த நேரம் சின்னதாக ஒன்று வருது. இதில் வந்து ஒரு 3 லைட் வச்சுருக்கோம். அதனால் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இறக்கியிருக்கோம். இப்போ இது வந்து நம்மளுக்கு இடையில ஜாயின் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு, அதனால் அப்படி இறக்கியிருக்கோம். நேர் கீழே இறக்கி விட்டு ரெண்டையும் இங்கே ஜாயின் பண்ணி இங்கே ஒரு பாக்ஸு. இது வந்து வெளியே மழையில் நனையிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லை. ரெண்டும் வந்து பைப் இப்படி தான் வந்து ஜாயிண்ட் ஆகும். அதனால் மழை தண்ணி உள்ளே போகாது, கீழே இருந்து மட்டும் ஏற்றக்கூடாது. அதனால் 2 பைப் போட்டிருக்கோம். இப்போ நேர் வந்து இங்கே கீழே இறங்கிடும். இங்கே கீழே இறங்கி இது வழியாக வந்து நேர் வந்து இது வழியாக போய் இங்கே ஏறிடும். இப்போது இது வழியாக ஏறி நம்மளுக்கு இங்கே ஒரு பாக்ஸ் போட்டோம். இது வந்து 3 மாடலர் பாக்ஸு. இது வந்து 2 பைப் அப்படியே மேலே ஏறி உள்ளே ஜாயிண்ட் ஆகிடுது. ஒரு பைப் வந்து பார்த்திங்கன்னா கீழ் ஃப்ளோர்லேருந்து வர பைப் அந்த பக்கம் இருக்குது. அந்த பைப்பிலிருந்து உள்ளே வந்து மறுபடியும் வந்து இந்த பாக்ஸ் வந்து இந்த நேர் வந்து அந்த பக்கம் 4 வே லைட்டு. அதே மாதிரி அந்த பாக்ஸுக்கு பேக் சைடில் வந்து ஒரு 4 வே லைட் வச்சுருக்கோம். இதில் வந்து அது ஓகே ஒன்றும் லைட் இல்லை. பேக் சைடில் வந்து அந்த பக்கம் செவுரு கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அது செவுரு கட்டலை. இன்னும் கட்டுனா அங்கே ஒரு பாயிண்ட் வைக்கணும். சரி, ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் GK எலக்ட்ரிக்கல் கோபி. நன்றி, வணக்கம்.